வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். முதலில் கல்வி குறித்த செய்திகளை பார்க்கலாம். சென்னை உட்பட 8 மாவட்டங்களை சேர்ந்தவர்களுக்கான ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் திருவண்ணாமலையில் நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலையில் உள்ள மாவட்ட விளையாட்டு திடலில் நடைபெற்று வரும் முகாமில் சென்னை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற உடல் தகுதி தேர்வினை மாவட்ட ஆட்சியர் ஞானசேகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட உடல் தகுதி தேர்வுகளில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சிப்பாய் தொழில்நுட்பம், நர்சிங் உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய ஆட்சேர்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை வரை நடைபெறுகிறது. உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவோருக்கு சென்னையில் மருத்துவ சோதனை நடைபெறும். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் இறுதியாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த ஆண்டு முதல் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் கூடுதலாக 2 முறை IAS தேர்வு எழுதலாம் என மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. டெல்லியில் IAS தேர்வு எழுதும் மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டதின் எதிரொலியாக இந்த முடிவு வெளியிடப்பட்டுள்ளது. IAS தேர்வு எழுதுவதற்கான புதிய பாடத்திட்டம் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. புதிய பாடத்திட்டம் கடினமாக இருந்ததால் பலர் தோல்வியடைந்தனர். பொதுப்பிரிவு மாணவர்கள் பழைய பாடத்திட்டத்தில் 3 முறை தேர்வு எழுதி தோல்வியடைந்திருந்தால் புதிய பாடத்திட்டத்தையும் சேர்த்து அவர்களுக்கான வாய்ப்பு முடிந்துவிட்டதாக கூறப்பட்டது. ஆனால் புதிய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுத மீண்டும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இதனையடுத்து தற்போது அனைத்து பிரிவு மாணவர்களுக்கும் கூடுதலாக 2 முறை தேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வயது வரம்பிலும் தளர்வு அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். நேபாளத்தில் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளவரின் பெயர் என்ன? ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? புதிய இயக்குநரின் சிறந்த முதல் திரைப்படத்திற்கு தரப்படும் தேசிய விருதின் பெயர் என்ன? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். எளிய முறையில் ஆங்கிலம் கற்பது குறித்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சென்னை டி நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தில் ஆங்கில பயிற்சியாளர் திரு S. கணேசன் அவர்கள் ஆங்கில பாடம் எடுப்பதை இப்போது பார்க்கலாம். நாம மற்றவர்கள எப்படி ரொம்ப சகஜமா எப்படி பழகிறது அப்படிங்கறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் அட்டெண்டிங் எ பார்ட்டி. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சேர்ந்தாலும் சரி, பார்ட்டிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எல்லாரும் பார்ட்டிக்கு போறோம். அங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்கிறாங்க, தெரியாதவங்க வந்திருக்கிறாங்க. தெரிஞ்சவங்கிட்ட ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசி சரளமா பேச ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரிஞ்ச மொழியில. தெரியாதவங்க கிட்ட இங்கிலீஷ்ல எப்படி மூவ் பண்றது அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தயக்கம். ஆனா பார்ட்டினாலே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் அடிப்படையில வர்றது சகஜம்தான். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஹாய், ஹலோ அப்படின்னு தெரிஞ்சவங்கிட்ட பார்த்து சொல்றோம். தெரியாதவங்கிட்ட போய் என்ன சொல்றோம்? ஹலோ சார், ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ அப்படின்றோம். அதுக்கப்புறம் கை கொடுத்து ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் கார்த்திக், மே நோ யுவர் நேம் சார் அப்படி நம்மளே நாம அறிமுகப்படுத்திக்கிறோம். ஆஃப்டர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரே லெவல்ல இருக்கக்கூடியவங்க தான், அல்லது ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான். இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட பழக்கம் இல்லை. அப்ப நம்மள நாம செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டு மே யூ நோ யுவர் நேம் சார், மே ஐ நோ யுவர் குட் நேம் சார். இன்னும் கொஞ்சம் ஒரு சிலர் மே ஐ நோ யுவர் நேம் சார், மே ஐ நோ யுவர் குட் நேம் சார். அதுக்கு முன்னாடி ஐ ஆம் சோ அண்ட் சோ. நீ உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட சகஜமா பேசுற. நீ உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவங்க பேரை கேட்கும்போது அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தா கூட அப்படியே ஒன் லெவலுக்கு இறங்கி வந்து அவங்களும் உங்ககிட்ட பழகணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. எஸ், ஐ ஆம் சோ அண்ட் சோ. அடுத்தாப்புல என்ன சார் கேட்கறது? இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு, அவங்கள பேரையும் கேட்டாச்சு. அடுத்தாப்புல நாம கேட்கிறோம், வேர் டு யூ ஸ்டே சார், which department are you working sir? ஒரே கம்பெனி தான், ஆனா which department are you working sir தெரியாது. ஒரு ஆபீஸ்ல பார்த்திருக்கிறோம், எந்த டிபார்ட்மெண்ட், I am working in such a department அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம அடுத்தாப்புல அவங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சகஜமா சில கேள்விகள் கேட்கிறோம்.
Where do you live, sir? Where do you stay? Live, stay. உனக்கு தெரியும். வந்து எங்க டெம்பரரியா தங்கி இருக்கிறது ஸ்டே, பெர்மனண்டா இருக்கிறது லிவிங். Where do you stay? Where are you living? Which part of Chennai? Is it in proper Chennai? இதெல்லாம் கேட்கறாங்க ஒரு சிலர். So where do you live? Where do you stay, sir? I am living in. நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்றது நம்மளே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். அவங்கள அப்படி ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்புறம் மேல சாப்பிட டைனிங் டேபிளுக்கு போறோம். அப்ப அங்க நிறைய சாப்பாடு இருக்கு. ஐ லைக் வெஜிடேரியன் ஃபுட். சாதாரணமா சொல்றோம். ஐ லைக் நான் வெஜிடேரியன் ஃபுட். ஐ ப்ரிஃபர் நான் வெஜிடேரியன். ஐ லைக் ஸ்வீட்ஸ். ஐ ப்ரிஃபர் கேக். ஐ ப்ரிஃபர் கோக். அப்போ நாம சொல்லக்கூடியதுல எனக்கு என்ன பிடிக்கும், பிடிக்கிறது வேற, நான் ப்ரிஃபர் பண்றது வேற. அப்ப நாம அவங்க கிட்ட பேசும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் அடங்கிய சென்டென்ஸ் பேசும் பொழுது நம்மளுடைய உண்மையான எண்ணங்களை நாம எளிதாக அவங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அவங்களுடைய எண்ணங்கள் நம்ம தெரியப்படுத்துறோம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது அந்த சகஜ நிலை ரெண்டு பேருக்கு நடுவில், உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு மத்தியில எளிதாக வந்துருது. ஆங்கிலத்தை எப்படி எளிமையாக கற்பது என்பது குறித்து பார்த்தோம். இனி அடுத்ததாக இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க இருக்கிறோம். தமிழ் முதல் தாள் மற்றும் 2ஆம் தாளில் உள்ள சந்தேகங்கள் குறித்து அரங்கில் நம்முடன் உள்ள மதுரை வாடிப்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியர் முனைவர் திரு பி சங்கரலிங்கம் அவர்களிடம் மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொருத்தருக்குமே 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே இந்த கனவு இருக்கும். தமிழ் பாடத்தில் 200க்கு 200 மதிப்பெண் வாங்க வேண்டும் அப்படின்னு. ஒரு தமிழ் பாடத்தில் 200க்கு 200 மதிப்பெண்களை வாங்க வேண்டுமானால் எத்தகைய ஒரு முக்கிய அம்சங்கள் இந்த மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டும்? மாணவர்கள்ட்ட நிறைய திறமை இருக்கு. இன்னொன்னு, அவங்க ஆர்வமா படிக்கிறாங்க. கடந்த ஆண்டு 200க்கு 199 மதிப்பெண் மாநில முதலிடம். இந்த ஆண்டு 200க்கு 200 அதை இலக்கா வச்சிருக்கோம். என்னன்னா, விரும்பி படிக்கணும், தெளிவா எழுதணும், படிக்கிறப்பயே உள்வாங்கி படிக்கணும். இது ரெண்டும் இப்ப நம்ம தமிழ் தேர்வை பொறுத்த மட்டும் ரொம்ப எளிமையா மதிப்பெண்களை வழங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லா தேர்வும் போல இப்ப மாணவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதுக்கு ஆர்வம். இன்னும் திரும்ப திரும்ப அந்த எழுதி பார்க்கணும். அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. படிச்சிடுறாங்க. அந்த எழுதி பார்க்காதனால என்ன ஏற்படுதுன்னா, இந்த எழுத்து பிழை வருது. அப்புறம் பாருங்க, இந்த சொல் பிழை வருது. அப்புறம் தொடர் பிழை வருது. அதுக்கு மதிப்பெண்களை குறைக்கிறப்ப தான் மாணவர்கள் சிரமப்படுறாங்க. இப்ப தந்தி டிவி மூலமா இதை பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா, எளிமையா நம்ம தேர்வுல வெற்றி பெறணும். இப்ப தமிழ் முதல் தாள் ரொம்ப சிரமம்லாம் ஒண்ணும் இல்லை. அதுல பாருங்க 100 மதிப்பெண்கள். அதுல என்ன இருக்குன்னா, செய்யுளும் இலக்கணமும் மட்டும் இருக்கு. இப்போ செய்யுள் அப்படிங்கும் பொழுது அதுல பாடல் பகுதிகள் அதிகமாக இருக்கும். தேர்வு எழுதும் பொழுது அந்த பாடல் வரிகளை மேற்கொள்ளிட்டு அதற்கு விளக்கம் எழுதும் பொழுது நிறைய மதிப்பெண்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன மாதிரியான வழிமுறைகள் செய்யுள் பாடத்தில் பின்பற்றப்பட வேண்டும்? செய்யுள் பாடத்துல மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த வட்டம் பாருங்க, புத்தக வடிவில் உங்களுக்கு விடைத்தாள். இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கி வாங்கி சேர்த்து கட்டணும். இப்ப கிடையாது. உங்களுக்கே மொத்தமா கொடுத்துறாங்க. 40 பக்கம் ஒரு தரம் கொடுத்துடலாம். அதனால தாளில் சந்தேகம் வேணாம், பக்க எண் போட வேணாம். வாங்கின ஒண்ணு முதல் பக்கத்துல பாருங்க, அவங்க மனப்பாட பாடல் எழுதணும். மனப்பாட பாடலை எழுதிட்டா உடனே 10க்கு 10 மதிப்பெண் பெறாங்க. அதுல பாருங்க, நமக்கு செய்யுள் வடிவத்தில் 4 சேர்த்தல் 2 6 மதிப்பெண்களும், அப்புறம் இந்த திருக்குறள் முதல் அடி கடையடி அப்படி கொடுத்து எழுத சொல்றாங்க. இத முதல் பக்கத்துல எழுதணும். எழுதிட்டா 10 மதிப்பெண்கள் அப்படியே வழங்கிடுறோம். இந்த பாவகைன்னு ஒரு வரி எழுத சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க, முதல் பாடல் வாழ்த்து பாடல். வாழ்த்து பாடல்ல உங்களுக்கு பாருங்க, இறை வாழ்த்து ஒன்றே எண்ணின் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். அத பாடலை தந்தவர் கம்பர். பாவகை அரிசீர் கலிநடிலடி ஆசிரிய வருத்தம். பாடலுக்கு 4 மதிப்பெண் வேணும். இதுக்கு 2 6 மதிப்பெண். அப்புறம் திருக்குறளை பொறுத்த மட்டும் தொடங்கும் முடியும் கேட்கிறோம். அது பாருங்க, முதல் அது ஒரு சின்ன கோடு போட்டு காட்டணும். அடிக்கோடு போட்டு காட்டி இது தொடங்கும் அப்படின்னு எழுதிருக்கு. அகழ்வாரை அப்படின்னு தொடங்கும். நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படி முடிக்கிறப்ப தலை அப்படின்னா முடிக்கிறத கோடு போட்டு காட்டணும். இதுக்கு பல வண்ணங்களை பயன்படுத்தணும் இல்ல, இருக்கிற நல்ல அந்த பேனால, அது பாருங்க மை பேனால தேர்வு எழுத கத்துக்கணும்.
ஐயா இப்ப நேயர் காத்துட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து மகேஸ்வரி காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். வாழ்த்துக்கள். அருமையான பாருங்க, கேளுங்கப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா. வாழ்த்துக்கள், பாராட்டு, நிறைய மதிப்பெண் பெறணும். அதுக்கு தந்தி டிவி சார்பா உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். சொல்லுங்க பாப்பா. நன்றிங்க ஐயா. இந்த துணைப்பாடத்துல முக்கியமா முழுவதும் படிக்கணுமா? ஒண்ணு இல்லப்பா, துணைப்பாடத்துல 10 கதை. நீங்க என்னன்னா 1ல இருந்து 5 கதையை மட்டும் தெளிவா படிச்சுக்கணும். முதல் 5 கதையை மட்டும் படித்தா போதும். அதுல பாருங்க எல்லாமே வந்துடும். கதை மாந்தர் வந்துடும், நாடக வடிவம் வந்துடும், கருப்பொருள் வந்துடும், கற்பனை கதை வந்துடும். மித்த 5 கதையை கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், விடுவிச்சிடலாம். காரணம் என்னன்னா உங்களுக்கு 8 கதை கேட்கிறோம். 10ல எத்தனை கதை கேட்கிறோம்? 8 துணைப்பாட கதை கேட்கிறோம். 20 மதிப்பெண்கள். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, எழுதுறப்ப ஒரு முன்னுரை முடிவுரை போடணும், உட்தலைப்பு இடணும், பாத்திரங்கள் பெயரை குறிப்பிடணும், ஆசிரியர் பெயரை சுட்டி காட்டணும். அது ரொம்ப தேவை. இப்ப ஆசிரியர் பாருங்க, முதல் கதை நம்ம பாருங்க, பால்வண்ணம் பிள்ளை, ஆசிரியர் புதுமை பித்தன், அது மறந்துடக்கூடாது. இந்த கதையில அந்த ஆசிரியர் பேர் எழுதாம விட்டுறக்கூடாது. நிறைவா எழுதுறப்ப அந்த ஒரு முடிவுரை நம்ம இந்த கதை மூலமா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த துணை பாடத்திற்கு 20 மதிப்பெண் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த துணை பாடம் பற்றிய இந்த கட்டுரையோ அந்த கேள்விக்கோ விடையளிக்கும் பொழுது மதிப்பெண்கள் எப்படி பிரித்து கொடுக்கப்படுகிறது? ஒண்ணு இல்ல, முன்னுரை முடிவுரைக்கு 2 மதிப்பெண். அந்த கதையை அவங்க உள்ளடக்கம் போட்டு பிரித்து எழுதுனா அதுக்கு ஒரு 6 மதிப்பெண். நல்லா நீதி கருத்து இல்லாட்டி மாணவருடைய அந்த சொந்த கருத்து இப்படி எழுதியிருந்தா 10க்கு 10 போட சொல்றாங்க. எத்தனை பக்கங்களுக்கு முகாமல்? 3 பக்கத்துக்குள்ள இருந்தா போதும். நிறைய எல்லாம் பக்கங்கள் எழுதணுன்றதெல்லாம் இல்ல. ஆனா அது இருக்கிறத சொந்த நடையில எழுதணும். அதுக்காக சொந்தமா கதை எழுதக்கூடாது. ஒருத்தர் கதை எழுதினார், மண் அப்படின்னு ஒரு கதை இருக்குங்க. இந்த மண் கதை எழுத சொன்னா அவர் ஒரு மண் கதை எழுதினார். எனக்கு தெரிந்த மண் வண்டல் மண், கரிசல் மண், உவர் மண், துவர் மண் எழுதினார். ஐயா அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து அனிதா காத்து கொண்டிருக்கிறார். அனிதா சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா கிட்ட கேளுங்க. எனக்கு தமிழ் பத்தாக்கள் பாடல் ஒன்னு கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஸ்டின் கேட்கறாங்க. ஆமா ஆமா. அதுல அந்த பாடல் என்னென்ன சாப்டர்ஸ்ல கேட்பாங்க? தொகை நூல் தொடர்நிலை செய்யுள்ல இருந்து மட்டும்தான் கேட்பாங்களா, இல்ல வேற மத்ததுல இருந்தும் கேட்பாங்க? தொகை நூல்ல இருந்தும் தொடர்நிலை செய்யுள்ல இருந்தும் நமக்கு பாருங்க மறுமலர்ச்சி பாடல்ல இருந்து தான்ப்பா கேட்பாங்க. வாழ்த்து பாடல்ல கேட்கறது இல்ல. என்னப்பா, நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, தொகை நூல்கள்ல புறநானூறுல இருந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க புறநானூறு அப்படின்றத நினைவுல வச்சுக்கணும். மனப்பாட பாடலை நினைவுக்கு வச்சுக்கணும். பல்சான்றியதே பல்சான்றியதே வாழ்க்கையோட தன்மை செய்யறாரு சொல்றப்ப, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புவின். இதான் ஒரு 2 வரி. இந்த 2 வரி தான் கேட்கிறாங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. இப்பாடலை எழுதிய ஆசிரியர் பெயர் என்ன கேட்கிறாங்க. நரி வெறுவூ தலையார். இப்ப நல்லது என்பது எது? நல்ல பணிகள் நல்லது சொல்றப்ப இது மாதிரி எடுத்து எழுதுறப்ப 4 மதிப்பெண். அப்படியே இது முழுக்க தொகை நூல்கள்ல இருந்தும் நமக்கு தொடர்நிலை செயல்ல இருந்தும் கேட்கிறாங்க. மறுமலர்ச்சி பாடல இருந்து கேட்கிறாங்க. நீங்க அல்லது கொடுக்குறாங்க. ஏதாவது ஒண்ணு தெரிந்ததை சரியா எழுதிருங்க. 4 மதிப்பெண் அப்படியே போட்டுறாங்க. ரொம்ப எளிமையான நேயர் இருக்காங்க. திருநெல்வேலியிலிருந்து சுதா இருக்கிறார். சுதா, உங்களுடைய கேள்வி என்ன? ஐயா கிட்ட கேட்கலாம். நேயர் சுகுமாரி, மன்னிக்கவும். வணக்கம் வணக்கம். பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாருங்க. நெல்லையில இருந்து வந்திருக்காங்க. தாமிரபரணி ஆறு. சுகுமாரி, உங்களுடைய கேள்வி நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஐயா, தமிழ் 2ஆம் தாள்ல பாணயம் பாராட்டுதல்ல முழு மதிப்பெண் எப்படி பெறது? அந்த பாணயம் பாராட்டல், இலக்கிய நயம் பாராட்டல் எல்லாம் ஒண்ணுதான். ஒரு பாடல் கொடுக்கிறோம், பாரதியார் பாடல், பாரதிதாசன் பாடல், கவிமணி தேசிய விநாயகனார் பாடல், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனாருடைய பாடல். இந்த பாடலுக்கு இதே மாதிரி முன்னுரை முடிவுரை, அதுக்கு 2 மதிப்பெண் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் திரண்ட கருத்து மைய கருத்து, அதுக்கு 2 மதிப்பெண் கொடுக்கிறோம். அப்புறம் அந்த பாடல் இருக்கிற நயங்கள்னு வச்சிருக்கோம். எதுகை நயம், மோனை நயம், கற்பனை நயம், அணி நயம், சந்த நயம், இந்த நயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப எளிமையா எழுதுனா அப்படியே மதிப்பெண் வழங்க சொல்றாங்க. மொத்தமா இதற்கு எவ்வளவு மதிப்பெண்? 10க்கு 10 போட சொல்லியிருக்கிறார். என்னன்னா நீங்க மட்டும் எழுதக்கூடியதை புரிந்து, இப்போ உதாரணத்துக்கு இந்த பாடல்ல சுவை நயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, சுவைன்னா தெரியும்,
இதுல வந்து பாருங்க அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டை மெய்ப்பாடு என்ப. இதுல இந்த பாடல்ல பெருமித சுவை பயின்று வந்துள்ளது. அந்த பாடல்ல இருக்கிற ஒரு வரி எடுத்து எழுதணும். எந்த ஆசிரியர் சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து எழுதினப்பதான் நாங்க அது நயம் இருக்கு. அடுத்த நேயர் இருக்காரு, நாமக்கல்ல இருந்து விக்னேஷ் இருக்காரு. வணக்கம் விக்னேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? நீங்க ஐயா கிட்ட கேட்கலாம். வாழ்த்துக்கள். பாவா வாங்க தம்பி, சொல்லுங்க. தமிழ் முதல் தாள்ல வந்து எல்லா போர் மார்க்கும் ஒரே பக்கத்துல எழுதுங்கிற கட்டாயம் இருக்குதா தம்பி? ஒண்ணு இல்ல தம்பி, உங்களுக்கு பக்கம் வந்து அந்த அதுக்குள்ள முடிச்சா கொஞ்சம் அழகு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து பாருங்க, உங்களுக்கு 10 வரி எழுத சொல்றோம் 4 மதிப்பெண் வினாவிடை. அந்த 10 வரிக்குள்ள வந்துடும். அந்த பக்கம் கொஞ்சம் தெளிவா எழுதணும், புரிந்து நிதானமா எழுதணும். அதுக்காக நீங்க விட்டுட்டு போகக்கூடாது. என்ன பக்கத்தை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு நாளைக்கு யாரும் சொல்லிடக்கூடாது. ஆனா அந்தந்த பக்கத்துல முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப அது வந்து முறை வைப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எழுதுறதுலயே அது கொஞ்சம் அழகா இருக்கும். அது மாதிரி எழுதுங்க போதும். ஏன்னா 4 மதிப்பெண் வினாவிட எழுதுறீங்க, அதை வந்து தெளிவா எடுத்து எழுதி அழகா புரியுற மாதிரி எழுதுறப்போ உங்களுக்கு அதுல அந்த பாடல்ல ஏதாவது மேற்கோள் இருந்தா எடுத்து காட்டி எழுதுனா நல்லா இருக்கும். 12ஆம் வகுப்பு தமிழ் பாடம், அதாவது முதல் தாள் மற்றும் 2ஆம் தாளில் என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும், நீங்கள் எப்படி விடையளித்தால் 200க்கு 200 மதிப்பெண்களை பெற முடியும் என்பது குறித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு திரு சங்கரலிங்கம் ஐயா அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் உங்களுடைய கேள்விகளை இவரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இப்போ நம்ம தமிழ் முதல் தாள் மற்றும் 2ஆம் தாள்ல எந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும், மதிப்பெண்கள் எப்படி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். இப்போ 2ஆம் தாள் அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்ப முதல் தாள் அப்படின்னா செய்யுள் இலக்கணம் 2லிருந்து கேள்விகள் கேட்கப்படுகிறது. இப்ப 2ஆம் தாள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் துணை பாடம், இலக்கிய நயம் பாராட்டல், தமிழாக்கம், இப்படி பல்வேறு பிரிவுகள் இருக்கு. இப்போ என்னென்ன பிரிவுகள் 2ஆம் தாளில் இருக்கிறது? 2ஆம் தாள்ல பாருங்க, வெற்றி படிக்கட்டுன்னே சொல்லியிருக்கோம். அதனால வெற்றி வந்து மாணவர்களை சுற்றி வரும் வேலை. அதனால இந்த வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும் மாணவர்கள். உரைநடை 2ஆம் தாள் மாணவர்கள் பிரித்து படித்துக் கொள்ளணும். துணை பாடம், இலக்கிய நயம் பாராட்டல், தமிழாக்கம், படைப்பாற்றல் திறன், மொழித்திறன் வளர்ப்பயிற்சி, இப்படி 2ஆம் தாள பிரிச்சிருக்கோம். அடுத்த நேயர் இருக்காரு, திருவெற்றியூர்ல இருந்து லட்சுமி பிரியா. வணக்கம் லட்சுமி பிரியா, உங்களுடைய கேள்விகள் என்ன? ஐயா கிட்ட கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்ப்பா, வாழ்த்துக்கள். திருவெற்றியூர்னு சொல்லுங்க. பகுதி வந்து நாடக வடிவில் எழுத சொல்றாங்க, அது எப்படி எழுதுனா முழு மதிப்பெண் கிடைக்கும்? இல்லப்பா, நாடக வடிவம் என்ன, அதுல வந்து அது ஒரு களம், காட்சி, இதெல்லாம் பிரிச்சுக்கணும்ப்பா நம்ம நாடக வடிவத்துக்கு. அந்த களம் காட்சி பிரிக்காம எழுதக்கூடாது. இப்ப என்ன காட்சியில இருக்கு, என்ன களம் இருக்கு, அதை 4 பிரிவா பிரிக்கணும். என்னங்கப்பா, பிரிச்சு அந்த முதவே ஆசிரியர் வரை சுட்டி காட்டிடுங்க. சுட்டி காட்டி எளிமைப்படுத்தி எழுதணும். அது மாறக்கூடாது அந்த காட்சி. இப்ப மூக்க பிள்ளையை விட்டு விருந்து அப்படின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அதுல என்ன கேட்கிறாங்கன்றத இது பண்ணி நாடக வடிவத்தை கையாளணும். அது வந்து ரொம்ப வந்து பாருங்க எளிமையா எடுத்துடணும். அது 4 பிரிவா கையாளணும். 4 இதா வர்ற மாதிரி பாத்துக்கணும். அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்முடைய செய்திகளை கொண்டு வந்து அங்க சேர்த்துடணும். கதையோட தொடர்புடைய பாத்திரங்கள் அது ரொம்ப தேவை. அதுல மாறுபாடு வந்துடக்கூடாது. பாத்திரங்களுடைய பேரை சுட்டி காட்டுறப்ப தவறு இல்லாம சுட்டி காட்டணும். அதை மட்டும் நீங்க எழுதினா போதும், முழு மதிப்பெண் வழங்க சொல்லிடலாம். ஒன்னும் ஆமா, அது வந்து நெறிப்படுத்திடணும். கதையோட தன்மை மாறிடக்கூடாது. அதுதான் ரொம்ப நீங்க முக்கியமா கையாளணும். ஐயா, இப்ப உரைநடை அப்படின்னு இருக்கும் பொழுது பல கேள்விகளுக்கு விடை அளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்ப அந்த உரைநடை கேள்விகளுக்கு சிறு வினாவாகட்டும் பெரு வினாவாகட்டும் எப்படி வந்துட்டு விடை அளிக்கக்கூடிய முறை இருக்கு? உரைநடை மொத்தமே 30 மதிப்பெண்கள் தான். அந்த 30 மதிப்பெண்கள்ல ஒரு 12 மதிப்பெண் 10 வரி வினாவிடைன்னு வச்சிருக்கோம். அதுல வந்து அடுத்து இன்னொரு 10 வரி வினா 2 பிரிவா பிரிச்சோம். ஒரு நெடுவினா அது 6 மதிப்பெண். அப்ப அதுல 12, அடுத்ததுல ஒரு 12, நிறைவா ஒரு 6, 30 மதிப்பெண்கள் தான். பாடம் 8 பாடம் தான். இந்த 8 பாடத்துல முதல் 4 பாடம் உயர்தனி செம்மொழி, சமரசம், கவிதை, வாழ்க்கை, இந்த 4 பாடத்தை மட்டும் தெளிவா படிச்சுட்டா போதும். ஆனா எல்லா பாடமும் படிச்சாங்க. காரணம் என்னன்னா, முதல் 4 பாடத்திலிருந்து முதல் பகுதியிலையும் அடுத்து 5லிருந்து 8ஆம் பாடம் வரைக்கும் உள்ளது பாடத்துல ஒரு மதிப்பு வினாவும் கேட்கிறாங்க. அதனால எந்த பாடத்தையும் விடுவிக்கிறது இல்லை. அப்ப நம்ம 8 பாடமும் உரைநடையில படித்தாங்க. இப்போ முதல் தாள்ல மிக முக்கிய இடத்தை பிடித்திருப்பது இலக்கணம். இந்த இலக்கணத்திற்கு எவ்வளவு மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி பிரித்து படிக்க வேண்டும், எப்படி அதற்கு விடை அளிக்க வேண்டும்? இலக்கணம்னு வந்து தனியா எல்லாம் வினாவெல்லாம் கேட்கல பிள்ளைகளுக்கு. இலக்கணம் அப்படின்னு வர்றப்ப பிள்ளைகளுக்கு என்னன்னா, அதுல வந்து பாருங்க இலக்கண குறிப்பு ஒரு 6 மதிப்பெண்,
பகுவத உறுப்பிலக்கணம் 4 மதிப்பெண், புணர்ச்சி விதி அதுக்கு 4 மதிப்பெண், திணை அல்லது துறை அதுக்கு ஒரு 4, அணி அதுக்கு ஒரு 4, மொத்தமே இவ்வளவுதான் மதிப்பெண்கள். இலக்கணத்துக்கு 22 மதிப்பெண்கள் தான். மாணவர்கள் ரொம்ப சிரமப்படவே வேணாம். முந்தி மாதிரி இலக்கணத்துக்கு வினாலாம் கேட்கறது இல்ல, வினா எழுத்துக்கள்லாம் என்ன அதெல்லாம் கேட்கறது இல்ல. காரணம் என்னன்னா மாணவர்கள் இப்போ ஒரு இலக்கண குறிப்பு புடை புடை அடுக்கு தொடர் எழுதுனா, வைவியல் உரி சொல் தொடர் அப்படி எழுதுனா போதும். என்ன படிக்கிறப்பே அதை பிரித்து வைத்து படிக்கணும். அதுல எப்படி எத்தனை கொடுக்குறோம்? 6 கொடுத்து இலக்கண குறிப்பு 3. இதுல பாருங்க பகுத உறுப்பினத்துல 6 கொடுத்து 2. அதை என்னன்னா பிரித்து மட்டும் எழுதுனா போதும் சொல்றாங்க. அதே மாதிரி பாருங்க புணர்ச்சி விதின்னு பயப்படப்படாது. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காசாதாப மிகும், இந்த விதியை மட்டும் எழுதுனா போதும். அதே மாதிரி பூப்பெயர்மும் இனமென்மையும் தோன்றவும் பெறும் விதி அவ்வளவுதான். அதுல திருக்குறள் திரு சேர்த்தல் குறள் இக்கு இயல்பா சேர்ந்திருக்கு. விதியை எடுத்து எழுதுறோம். பிரித்து எழுதினாலே 1 மதிப்பெண் வழங்குறோம். சரிங்க, இப்ப அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. ராணிப்பேட்டையில இருந்து சூர்யா. வணக்கம் சூர்யா, உங்களுடைய கேள்விகள் என்ன? உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேட்கலாம். பாருங்க பிள்ளைங்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நிச்சயமா சூர்யா, தொலைக்காட்சி பார்க்காம நேரடியா போன்ல உங்களுடைய கேள்வி ஐயா கிட்ட நீங்க கேட்கலாம். வாங்க வாங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் தம்பி சூர்யா, வாங்க. ஆமா நெடுவினா சொல்லுங்க தம்பி. பெருவினால 4 மார்க் எப்படி சார் ஃபுல் மார்க் எப்படி வாங்குறது சார்? எதுல தம்பி? உரைநடையில கேக்குறீங்களா, இதுல செய்யுள்ல கேக்குறீங்களா? செய்யுள்ல கேக்குறேன் சார். எதுல தம்பி? செய்யுள்ல தம்பி. ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம பாருங்க என்ன வினா கேக்குறாங்க அப்படின்றத மனதில் வச்சுங்க. எடுத்து எழுதுறதே பெரும்பாலும் பாருங்க திருக்குறள்ல இருந்து ஒரு பெருவினா கேட்கிறாங்க, 10 வரி அது கேட்கிறது. அதுல பாருங்க தொடர்நிலை செயல இருந்து ஒண்ணு கேட்கிறாங்க. இது எடுத்து எழுதுறப்ப பாருங்க திருக்குறளை எடுத்து எழுதுறப்ப அந்த மனப்பாட பாடலுக்குரிய பாடல் வரிகள் எடுத்து ஒருத்தார் பொறுத்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. பற்றி திருவள்ளுவர் கூறுவது யாது? பொறுத்தார்னா என்ன? ஒருத்தர் துன்பப்படுத்துறப்ப அதை பொறுத்துக் கொள்வார். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதை திருக்குறளை எடுத்து காட்டணும். அந்த ஒருத்தாருக்கும் பொறுத்தாருக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத சொல்லணும். சொல்லி எழுதிட்டாலே 4 மதிப்பெண். அப்படியே 4 அந்த இது பாருங்க பிரித்து எழுதணும். எழுதுறப்பே வரிசைப்படுத்தி எழுதுறீங்க. முறை வைப்பு ரொம்ப முக்கியம். அதுல தாவுதல் வேணாம், தவளை பாய்த்தெல்லாம். ஐயா, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில முதல் தாள் 2ஆம் தாள் தமிழ் பாடத்துல எப்படி எளிமையா வினாக்கள் இருக்கும், விடை எப்படி அளிக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா மாணவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நீங்க முழுமையா விடையளித்தீங்க. எங்க செய்தி அரங்கிற்கு உங்களுடைய பதில்களை பதிவு செய்ததற்கு நன்றி ஐயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மாணவ செல்வங்கள் 200க்கு 200 மதிப்பெண் தமிழ் பாடத்தில் பெறுவதற்கு வாழ்த்துகிறோம். தந்தி டிவி உங்களை பாராட்டுகிறது. நாளைய வரலாறு உங்கள் கையில். இந்த வெற்றி படிக்கட்டாக மாறும். வெற்றி படிக்கட்டுகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டும். சாதனை சிகரம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இனி அடுத்ததாக பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். நேபாளத்தில் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ளவரின் பெயர் என்ன? நேபாளத்தில் புதிய பிரதமராக சுஷில் கொய்ராலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நேபாளத்தில் நடைபெற்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எனவே அங்கு ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்தது. இதனையடுத்து நேபாள காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் UML கட்சி ஆகியவை இணைந்து கூட்டணி அரசு அமைக்க முன்வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்கதேசத்தில் வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நடத்தப்படுகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் சாம்பியன் பட்டம் பெற்றது குறிப்பிடத்தக்கது. புதிய இயக்குநரின் சிறந்த முதல் திரைப்படத்திற்கு தரப்படும் தேசிய விருதின் பெயர் என்ன? புதிய திரைப்பட இயக்குநர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதிய இயக்குநரின் சிறந்த முதல் திரைப்படத்திற்கு இந்திரா காந்தி தேசிய விருது வழங்கப்படுகிறது. கடந்த 2012ஆம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி தேசிய விருது சொடன்யங்கள் என்ற மலையாள திரைப்படத்தை இயக்கிய சித்தார்த்த சிவா என்ற இயக்குநருக்கு வழங்கப்பட்டது. இத்துடன் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தியுடன்.